திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துடையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆத்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா அருளரசு ஐயா அவர்களையும் ஐயா ராஜா ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. முதலில் 4 பெருமக்கள் துதி. 4 பெருந்துதி. ராணியம்மா படிக்கிறேன். சிவாய நம. புவியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, ஆழி திரு நாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி, ஊழிமலி திருவாத திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. செண்பவல்லியம்மாவாங்க. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் வாகீச சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கரூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார், உன் கபிலர் பரணர்மை உணரிலம் பெருமானோடு ஊக்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டின தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருளி செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றி ஐயா. திருமுறை கோயில் அடை வாங்க. தாமோதரை அவங்க. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சிறி கடலுமாய் உணவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2 புவனம் உய்ய, இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி, தெருள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். நன்றிகையா. திருப்பதவம் குருசாமியா பெருமான் பேரானந்தம். சிற்றம்பலம். சிவாய நம. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே, திருமாமணி சேர் திருக்கதவும்
திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றி. திருப்பதி எழுச்சி வாங்க வாழப்பாடி சித்திரமா. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறங்க ஐயா. மாணிக்கவாசவர்மான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புவனியில் போய் பிறவாமையினால் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. சிவன் உய்ய கொள்கின்றவாரென்று நோக்கி திருப்பெருந்துறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின்னலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்தெமை ஆட்கொள்ள வல்லாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அவனியில் புகுந்தெமை ஆட்கொள்ள வல்லாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய என்று திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 353வது நாளாக திருவாசகத்துல 36வது பகுதியாகிய திருப்பாண்டிப்பதிகம். சைவ சித்தாந்த தத்துவங்கள்ல 36வது தத்துவம் நாதம். மண் முதல் நாதம் என்றால் நாதம். நாதம் என்பது நாம் படிக்கிற அந்த ஓசை. ஓசை ஒலியலாம் அனாயினியே என்று அப்பர் சாமி பாடுவார். அதுதான் நாதம். ஓசைக்கும் ஒலிக்கும் வித்தியாசம் உண்டு. ஓசை என்பது பொருளற்றது, ஒலி என்பது பொருள் உள்ளது அப்படின்னு நம்முடைய அருணவிடையல் மலர் உரை எழுதுவார் அந்த திருத்தாண்டகத்துக்கு. இந்த இங்கே இப்ப நான் படிக்கிறது திருப்பாண்டிப்பதிகம் என்று மணிவாசக பெருமான் தான் முதலமைச்சராயிருந்த அந்த பாண்டி நாட்டினுடைய அந்த மண்ணின் சிறப்பை உணர்ந்து சொல்றார். இந்த பாண்டி நாடு தான் அந்த சிவனுக்கு உரிய இடம், தென்பாண்டி நாடு அப்படின்னு சொல்லி அங்கதான் அவர் பெருமான் அவரை ஆட்கொண்டார். அதனால அந்த பகுதிக்கு சிவானந்த விளைவு என்று தலைப்படுத்துகிறார். ஆனந்தம் என்பதுல ஆ என்ற ஆன்மா நந்துதல் செலுத்துதல் என்ற வகையிலே உலகிலிருந்து அருளியலே செலுத்துதல். நாம் உலகில் எப்படி இருக்கிறோம்? யா என்ற அந்த நமச்சிவாய் என்ற 5 எழுத்துல யகாரம் என்ற உடலும் உயிரும் எதுல மாட்டிருக்குது? நகரம் என்றும் மகரம் என்று சொல்ல அந்த நம என்ற இதுல நடப்பிலையும் மறைப்பிலையும் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதிலிருந்து விலகி சிறப்பும் வனப்புமாகிய திருவருட்சக்தி மூலமாக சிறப்பாகிய சிவத்தை அடைய வேண்டும். அதுதான் சிவானந்த விளைவு என்று பொருள் சொல்லி 5 எழுத்தை அதிலே சுட்டி காட்டுகிற அதுதான் நாதம். நாதன் நாமம் நம சிவாயவே என்று அந்த நமசிவாயத்தை 5 எழுத்தை நினைவுபடுத்துகிற பகுதியாக பாடலாக இதை சொல்லுவார்கள். முதல் பாட்டு பருவரை மங்கை. சிவாய பட்டம்மாள் வாங்கம்மா. நடராஜா இல்லையா முதல் பாட்டு பாடுறதுக்கு? நடராஜையா அவர் வெளியே போறேன்னு சொல்லிட்டாருயா, கூப்பிட வேணும்னு சொல்லிட்டாரு. நடராஜையா படிக்கிறீங்களா? இருக்கீங்களா? சிவாயனம். சரி படி, படமா படி சொல்லுங்க. சிவ சிவா இந்த வரங்க வாங்கம்மா. 8ல் 36மா படிக்கிறேன்.
ஒன்னும் நிதானம், ஒன்னும் அவசரம். தானத்தில் சிறந்த தானம் நிதானம். அந்த நிதானத்துக்கு நம்ம இந்த தர்மயாதன குருஞான சம்பந்தர் ஒரு பாட்டு பாடுவார். பரபரக்க வேண்டா பலகாலம் சொன்னேன் வரவர கண்டு ஆராய் மனமே, ஒருவருக்கும் தீங்கு நினையாதே செய் நன்றி குன்றாதே ஏங்கி இளையாதிருன்னு குருஞான சம்பந்தர் பாட்டு, சிவபோகசார பாட்டு. வாழ்க வாழ்க. ஆமா, பட்டம்மா படிக்கிறாங்க. 8:36. கொஞ்சம் சவுண்டா படிங்கம்மா, சரியா சவுண்ட் கேட்கல. மைக் டச் படிங்க. 8:36 திருப்பாண்டி படிங்க. சரிங்க ஐயா. 36 புத்தகம் எடுக்கிறாங்கய்யா. எடுத்துட்டேங்க ஐயா. அப்பா படிக்க பாடுங்க. சரிங்க. அப்பதான் அவர்தான் உங்க பேரை கூப்பிட்டாரு. பட்டம்மாள் கூப்பிட்டாரு. அவர் படிக்கிறாரா கேளுங்க. இல்லைங்களா ஐயா, உங்களை ஆரம்பிக்கிறதுக்காக எடுத்து கொடுத்தாரு. பருவரை சரிங்க ஐயா. பருவரை மங்கை தன் பங்கனை பாண்டியக்கு ஆர்முதலாம் ஒருவனை ஒன்றும் இல்லாதவனை சுழல் போது இறைஞ்சி தெரிவா நின்றுருக்கி பரிபேற் கொண்ட கோவை சேவகனார் ஒருவனை அன்றி உருவறியாது எங்கள் உள்ளமதே. கண்ணாடி எங்கேயோ வச்சுட்டேயா, தெரியல. அதெல்லாம் பரவாயில்ல. பருவரை மங்கைதன் பங்கரை. பருவரை மங்கையாரு அந்த மலைமகளாகி உமாதேவி. பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியக்கு ஆரமுதாம் ஒருவரை. அந்த பாண்டிய மன்னனுக்கு உரிய பாண்டிய மன்னன் என்பது அந்த மன்னனை மட்டுமல்ல, அந்த பாண்டிய நாட்டு மக்களையும் சேர்த்து குறிக்கும். அதனாலே அந்த பாண்டியர்க்கு என்பது அந்த பாண்டிய நாட்டு மக்களை என்று சொல்லுவார்கள். பாண்டியர்க்கு அறமுதாம் ஒருவரை ஒன்றும் இல்லாதவரை. அவர் எதுக்கும் ஆசைப்படாதவர். அதனால ஒன்றும் இல்லாதவர்னா ஒன்றும் இல்லாத போல மூளை இல்லாத ஆளு அப்படி இல்லை. அவன் எதற்கும் பற்றில்லாத பெருமான். அதனால பற்றற்றவன். அதனாலே ஒன்றுமில்லாதவன் என்று சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். அவனுடைய கடல் போது சுழல்னு படிச்சாங்கம்மா, அது கண்ணு இல்லைன்னா அத கடல் போது இறைஞ்சி தெரிவர நின்று உருக்கி பரிமேற்கொண்ட சேவகனார். அந்த பெருமான் யார்? பாண்டி பெருமான் யாரு? அந்த குதிரையின் மேலே வந்து ஆட்கொண்டான். நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்த பெருமான். அதனாலே தெரிவர நின்று உருக்கி பரிமேற்கொண்ட சேவகனார். சேவகன் என்பது அது அடியார்களுக்கு தொண்டு செய்வது. சேவகன் என்பது தொண்டு செய்தல் என்று பேரு. அவன் தொண்டர்க்கு தொண்டனாயிருக்கிறான். அந்த ஒருவனை தவிர வேறு யாரையும் நினைப்பதில்லை. அதனாலே அதற்கு சிவானந்தம் என்று அந்த சிவானந்த விளைவின் அடையாளமாக ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று பெருமானை ஒருமையுடன் நினைத்தல். ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்ற வகையிலே நாம் இந்த பாட. வாழ்க வாழ்க வாழ்க. சதுரை மறந்து அறிமான். பரமேஸ்வரி அம்மாவா? சொல்லுங்கம்மா. பரமேஸ்வரி அம்மாவாங்க. சிவா ஐயா, இரண்டாவது பாடல் தானே ஐயா? ஆமாமா, 8:36. சதுரை மறந்தறிமால் கொள்வர் சார்ந்தவர் சாற்றி சொன்னோம். கதிரை மறை தன்னை சோதி கழுக்கடை கை பிடித்து குதிரையின் மேல் வந்து கூடிடு மேல் கூடி கேடு கண்டீர்.
மதுரையர் மன்னன் மறுபிறப்புவோட மறித்திடுமே. மதுரையர் மன்னர் மறுபிறப்புவோட மறித்திடுமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அந்த மதுரையின் சிறப்பே அந்த குதிரை மேல் வந்ததுதான். நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்த தன்மை. அததான் குதிரையின் மேல் வந்து கூடிடு மேல் குடி கேடு கண்டீர். நம்முடைய கேட்டையெல்லாம் துன்பத்தை எல்லாம் விளக்கிய பெருமான் என்று சொல்கிறார். வாழ்க. அடுத்த 3வது பாட்டு. நீரின்ப வெள்ளத்துள். சொக்கமாக திருச்சிற்றம்பலம். நீரின்ப வெள்ளத்துள் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர். பாரின்ப வெள்ள கொளப்பரி மேற்கொண்ட பாண்டியனார். ஓரின்ப வெள்ளத்துரு கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார். பேரின்ப வெள்ளத்துள் பெய்கழலே சென்று பேணுமினே. ஓரின்ப வெள்ளத்துள் உரு கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார். பேரின்ப வெள்ளத்துள் பெய்கழலே சென்று பேணுமினே. திருச்சிற்றம்பலம். நன்றி. பாரின்பம் வெள்ளம் கொள பரிமேற்கொண்ட பாண்டியார். பாராகிய இந்த உலகம் இன்பமடையுமாறு பரியாகிய குதிரை மேல் வந்தார் என்ற செய்திய சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. செரியும் பிறவிக்கு. தனலட்சுமி அம்மாவாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லல் மின் தென்னன் நன்னாட்டு. இறைவன் கிளர்கின்ற காலம் எக்காலம் எக்காலத்துள்ளம். அறிவுன்வாதிர்வாள் உரை கழித்தானந்தமா கடவி. எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள திருநிலத்தே. அறிவொன் கதிர்வாள் உரை கழித்து ஆனந்தமா கடவி. எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இருநிலத்தே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. எதுக்கு குதிரை மேல் வந்தான்? வெறும் ஆனந்தத்துக்கு மட்டுமல்ல, எரியும் பிறப்பை எதிர்ந்தார் பொருளை இருளத்தே. இந்த பிறவியை மாற்றி இரவாத இன்பம் பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை ஈடேற்றுவதற்காக அவன் பரிமேல் வந்தான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. காலம் உண்டாகவே. சிவலலிதா லோகநாதன் வாங்க. அடுத்தது சரஸ்வதி அம்மா வாங்க. காலம் உண்டாகவே காதல் செய்து பொய்மின் கருதறிய. ஞாலம் உண்டானோடு நான் முகன்வானவர் நன்னறிய. காலம் உண்டாகவே காதல் செய்து பொய்மின் கருதறிய. ஞாலம் உண்டானோடு நான் முகன்வானவர் நன்னறிய. ஆலம் உண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவர்க்கு. ஆலம் உண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவர்க்கு. மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. நம சிவாய. நன்றி ஐயா. தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான். மூல பண்டாரம் என்பது அந்த நிதி குவை. நிதி என்பது வெறும் பொருள், உலகியல் பொருள் அல்ல, அது அருளியல் பொருளாகிய திருவடி செல்வம் என்று சொல்வார்கள். அந்த திருவடி செல்வத்தை வைத்து அந்த திருவடி செல்வத்தை 2 வகையா சொல்வார்கள். இரண்டு திருவடி, ஒன்று குருவருள் என்றும் இன்னொன்று திருவருள் என்றும் சொல்லுவார்கள். திருவருள் என்பது சக்தி, குருவருள் என்பது சிவம். அதனால பெருமான் சிவமும் சக்தியுமாக
மூலபண்டாரமாக இருந்து தன் அடியவர்களுக்கு அருள் செய்கிறான். இதை உணராத காலத்தை வீணாக்குறீங்களே, அதனால காலத்தை வீணாக்காமல் அவனை காதல் செய்து உய்மின் என்று நம்மளெல்லாம் அழைக்கிற மாதிரி அமைந்த பாடல். இந்த பாடல் தான் இந்த திருவாசகம் படிக்கிறவங்க இந்த பாட்டை பலமுறை படிச்சு இது பண்ணுவாங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டை படிக்கலாம். காலமுண்டாகவே காதல் செய்து உய்மின். காதல் என்ற சொல்லுக்கு அன்புன்னு பொருள். அது வேற மாதிரிலாம் பொருளை மாத்திட்டாங்க. ஆனா உண்மையான அன்பு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுதாதான் காதல் செய்தல். வாழ்க வாழ்க. ஆளுக்கு ஒரு முறை படிச்சிடலாம். வாங்கய்யா கணபதி ஐயா, வாங்கய்யா. 5வது பாட்டு ஒரு ரவுண்ட் வந்தோடனே அப்புறமா மிச்சகர 5 பாட்டு அப்புறம் பாடிக்கலாம். சரியா சரி. கணபதி ஐயா இருக்கீங்களா? காந்திமதி அம்மா வாங்க அடுத்து. திருச்சிற்றம்பலம். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலம் உண்டானோடு நான் முகன் வானவர் நன்னறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவருக்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. நன்றி ஐயா. ஞாலம் உண்டான் என்பது பூமியை விழுங்கிட்டான்னு சொல்லுவாங்க. கண்ணன் மண் எடுத்து சாப்பிட்டான், வாயை தர சொன்னா அந்த வாயில அந்த உலகமே தெரிந்தது. அதனாலே அவனை ஞாலமுண்டான் என்று சொல்வார்கள். அந்த ஞாலமுண்டான் ஆகிய திருமாலும் நான்முகனாகிய பிரமனும் வானவரும் அறிய இயலாத பெருமான் அவர்களெல்லாம் புண்ணியம் செய்து யான் எனது என்ற செருக்கோடு திரிகிறவர்கள். அந்த யான் எனது என்ற செருக்கற்ற நிலையிலே பெருமானை உணர வேண்டுவதற்காக ஞாலமுண்டானோடு நான்முகன் வானவர் நன்னறிய அவன் என்ன பண்ணான்? ஆலமுண்டான். ஆலகால விஷயத்தை உண்டான். அதன் மூலமாக என்ன பண்ணான்? அவன்தான் மிக நனிநாகரிகன். பயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நனிநாகரிகன் சொல்லி நஞ்சை உண்டு அமுதத்தை கொடுத்த பெருமான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. சங்கரையா கணபதியா படிங்க. அடுத்தது சங்கரையா. நமசிவாய வாழ்க்கை வாழ்க்கை எப்போது நீங்கள் வாழ்க்கை. ஐயா பெருமக்கள் பாரபுரியம் சமர்ப்பேன். ஐயா பெருமக்கள் சாதம். ஐயா பெருமக்கள் பாரபுரியம் சமர்ப்பாது. ஐயா பெருமக்கள் ரூபாய் மாற்றம் ரூபாய் ஐயா சமர்ப்பேன். சித்தமாக ஐயா பெருமக்கள் பாரபுரியம் சமர்ப்பேன். அப்பா ஆளுங்க பாட சொல்லுப்பா. சரிங்க சரிங்க. நன்றி நன்றி. சங்கரையா. சங்கரையா. அஞ்சாவது பாட்டியா? சரிங்க சரி. நன்றி நன்றி. காலம் உண்டாகவே காதல் செய்து கருதறிய காலம் உண்டாகவே காதல் செய்து உயிரின் கருதறிய ஞாலம் உண்டானோடு நான்முகமானவர் நன்னறிய ஆலமுண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன்னன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. மூலபண்டாரம் என்று சொல்லி அவன் யாருக்கு மூலபண்டா? உலகத்துக்கே மூலபண்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்றது சும்மா ஒரு இந்த வார்த்தை, உபசார வார்த்தை. ஏன்னா அவனை எல்லாரும் சிவனை நம்புறது இல்லை இல்லையா? அவரவர்களுக்கென்று அவர்கள் கொள்கை உண்டு. அதனாலதான் மணிவாசக பெருமான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான். யார் அவனை நம்புகிறார்களோ, யார் அவனை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அவன் மூல பண்டாரமாக இருக்கிறான் என்று தனிமைப்படுத்தி சொல்லி காட்டுகிறான் இல்லையா? அதனால அந்த உலகம் என்பது இங்கே சைவ உலகமாக கொள்ள வேண்டும். வாழ்க வாழ்க.
கேட்டுக்கிறேன் ஐயா. இங்க டியூட்டில இருக்கு கேட்டுக்கிறேன். சரிம்மா 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 சரிம்மா. வாழ்க வாழ்க. அடுத்தது வாழ்க வாழ்க. உமாமா, குன்றத்தூர் உமாமா. வாங்கப்பா திருச்சிக்கும்பலம். தென்னாவுடைய போட்டி நாட்டவர் இறைவா போட்டி. மாணிக்க மலரடிகள் போட்டி. சிவாய் நம்ம திருச்சிக்கும்பலம். காலம் உண்டாகவே காதல் செய்து கருதறிய நாளம் உண்டானோடு நான்முகன் வானவன் நன்னறிய ஆழம் உண்டான் எங்கள் பாண்டி வீரான் தன்னடியவர்க்கு மூல கொண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்து மீனே. ஆழம் உண்டான் எங்கள் பாண்டி வீரான் தன்னன் அடியவர்க்கு மூல கொண்டாரம் வழங்குகிறான் வந்து முந்து மீனே. சிவாய் நம்ம திருச்சிட்டமுலையா. அவன் அருளை வழங்க காத்திருக்கிறான். வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன்னு சொல்லி அவன் வழங்குவதற்கு காத்திருக்கிறான். நாம் அதற்கு முந்த வேண்டும் என்பதற்காக நம்மளெல்லாம் அழைக்கிறார். மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே என்று முந்தி சென்று அந்த அருளை பெறுவதற்காக நம்ம எல்லாம் அழைக்கிற மாதிரி அமைந்த பாட்டு. வாழ்க வாழ்க. ஐயா அடியன் பாடுறேன் ஐயா. பாடுங்கம்மா. காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலம் உண்டானோடு நான் முகன் வானவர் நன்னறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டி பேனான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. ஆலம் உண்டான் எங்கள் பாண்டி பீரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. நன்றி ஐயா. அந்த காலம் என்பது ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. பகல்ல உச்சி பொழுதுல பெருமானை வணங்குதல் அப்படின்னு ஒரு காலம் வணங்குது. சில பேர் காலையும் மாலையும் 2 வேளை வணங்கணும்னு சொல்லுவாங்க. 30 திருவாண்டுவான்னு 3 முறை சொல்லுவாங்க. ஆனா நம்ம சைவம் என்பது சைவ நன்னெறி நான்மை சரியை கிரியவன் 4 நெறி. ஆனால் 4 வகையான காலத்திலே பெருமானை வழிபட வேண்டும் என்று மணிவாசகர் காலத்துக்கு அந்த 2ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே கூட வாழ்ந்த காரைக்கால் அம்மையார் அவர்கள்தான் காலத்தை 4 வகையாக பிரித்து பெருமானை 4 வகையாக வழிபட வேண்டும் என்று சொன்னார்கள். அற்புத திருவந்தாதில ஒரு பாட்டு. காலையே பொன்றிலங்குமேனி கடும்பகலின் வேலையே பொன்றிலங்கும் வெண்ணேறு மாலையின் தாங்குருவே போலும் சடைக்கற்றை மற்றவர்க்கு வீங்கியுருளே போலும் மிடரு என்று சொல்லி காலை பகல் மாலை அப்புறம் நள்ளிரவிலும் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடுநாதன். அதனாலே காலம் என்பதை 4 வகையாக பிரித்து காட்டிய சிறப்பு நம்ம திருமுறையில முதல் பாடல் தந்த காரைக்கால் அம்மையாருக்குரியது. அவர் தந்த அந்த அற்புத திருமணம் அமைந்த பாட்டு. அதனால 4 வகை காலங்கள் சைவ நன்னெறி நான்மை சீலம் நோன்பு செறிவு அறிவு. அத எங்க ஐயா நடத்தல் என்றும் வாழ்தல் என்றும் தேடல் என்றும் கூடல் என்றும் சொல்லக்கூடிய அந்த 4 வகை காலம். அதனால அந்த காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின். அந்தந்த நேரத்தை பெருமானை நினைத்து பார்த்து பெருமான் மேலே அன்பு செலுத்த வேண்டும். அதனாலே நாம் உய்வு பெறலாம் என்பதை காதல் செய்து உய்மின் என்று சொல்கிறார் மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க. புக்ல ஆயுள் காலம் இருக்கும் போதே காதல் உயிரின் கருதறி. ஆயுள் காலம் இருக்கிறது நமக்கு அது எவ்வளவு நாள் இருப்போம் நமக்கு தெரியாது. அது என்னோட டேட் ஆஃப் பர்த் தான் தெரியும். டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியாது. யாரா தான் சொல்றேன், நான் சொல்ல முடியாது. அது பொதுவாக சொல்றது ஆயுட்காலம்னு. ஆனால் இறைவனை வணங்குவதற்குரிய காலம் அப்படின்னு நினைக்கணும். ஆயுட்காலம் சொல்லடா எவ்வளவு வீண் பண்ணிடுறப்பா. அதனால அது ஆயுட்காலம் அது வீணாக்குற காலம். அந்த வீணாக்குற காலத்தை விட்டு நம்ம உய்கிற காலம் எது? பெருமானை தொழுகிற காலம்தான் உய்கிற காலம். ஆனா பேசாத நாளெல்லாம் பெருமா நாடுன்னு பெருமையை பேசுகிற நாள் தான் சிறப்பு. அது மாதிரி பெருமானை காதலிக்கிற காலம். வாழ்க வாழ்க. படிக்கிறேன், வாங்க படிங்க. காலம் உண்டாகவே காதல் செய்து கருதறிய ஞாலம் உண்டானோடு நான் முகன் வானவர் நன்னறிய
ஆலமுண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவர்க்கு மூலப்படாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. சுத்தி வளைச்சு அந்த பாட்டுக்கு ஒரு சொல்லுக்கு பல பேருக்கு தான் பொருள் செய்யலாம். ஆனால் எல்லாத்துக்கும் முக்கியமானது எதுன்னு கேட்டா பெருமானை காதல் செய்தல், அதுதான் முக்கியம். அதனால காதல் செய்து உய்மின் என்று கூடுகிறார். வாழ்க வாழ்க. காலமுண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதி அறிய ஞாலமுண்டானோடு நான் முகன் வான நான் அறிய. ஆலமுண்டான் எங்கள் பாண்டி பிராந்தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. கருதறியன்னு ஒரு சொல்றாரு. அவன் எப்படி நினைச்சு பார்க்கணுமா, நினைச்சா அவன் வந்துருவானா? அவன் கருத்துக்கு அறியவன் என்ற ஒரு சொன்னார். எதனாலே கருத்துக்கரியவன்? யான் எனது என்ற செருக்கினாலே கருதற்கரியவன். அதற்கு அடையாளம் தான் ஞாலமுண்டானோடு நான்முகன்னு சொல்லி, யான் எனது என்ற செருக்கு இருந்தால் அவனை கருத இயலாது. ஆனால் அந்த செருக்கு இல்லாத ஆணவம் அடங்கிய நிலையிலே அவன் நம்முடைய கருத்திலே வந்து நிற்பான் என்பதை சொல்லாமல் சொல்ற செய்தி என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. திலகவதி அம்மா. திருச்சிற்றம்பலம். ஆமா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. காலம் ஆகவே காதல் செய்துய்மென் கருதறிய ஞாலமுண்டானோடு நான் முகன் வானவர் நன்னறிய. ஆலமுண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. ஆலமுண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. திருச்சிற்றம்பலம். வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. இந்த பாட்டுடைய முதலடியில கருதறிய என்று சொன்னவர், இரண்டாவது வரியில நன்னறிய என்று சொன்னார். அவனுக்கு அர்த்தம் இயலாது, நன்னவும் இயலாது. என்ன எதனால கருதாலது? யான் என்ற எண்ணம் வந்தால் அவனை கருத இயலாது. நமக்கு இவன் ஒருத்தங்கிறான்ற எண்ணம் வரலன்னா அவனை கருத இயலாது. எனது என்ற எண்ணம் இருந்தால் அவனுக்கு நன்னல் அறியாது. அந்த அவர கருதறிய என்பது யான் என்ற செருக்கினையும், அந்த நன்னறிய என்பது எனது என்ற செருக்கையும் குறிக்கும். அதை இரண்டையும் நீக்கினால் நாம் பெருமானை நாம் காதல் செய்யலாம். காதல் செய்தால் அவன் நமக்கு அந்த அருளை வாரி வழங்குகிறான். அதனால அவன் மூல பண்டாரமாயிருந்து வழங்குகிறான். அதனால யான் எனது என்ற செருக்கை அறுக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாட்டுன்னு இதை சொல்லுவாங்க. யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும். வானோர் உலகம்னு சொல்லாம வானோர்க்கு உயர்ந்த உலகம்னு சொன்னார். அதுதான் சிவ உலகம். வாழ்க வாழ்க. நித்திலா வேதியர் செல்வி வாராஜா. கல்லூரி மாணவி வாங்க. சிவாய நம. அடுத்தது பத்மாவதி அம்மா வாங்க. பத்மாவதி அம்மா இருக்கீங்களா? சிவாய நம. வாங்கம்மா. காலமுண்டாகவே காதல் செய்து உய்மின். காலமுண்டாகவே காதல் செய்துய்மின் கருதறிய ஞானமுண்டானோடு நான் முகன் வானவன் நன்னறிய. ஆலம்
காலமுண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினி. ஆலமுண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. காலமுண்டாகவே காதல் செய்துவோம்னு எப்போதாலும் பெருமான காதலின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண அதே வேலையா இருக்குதா? அப்ப நமக்கு வேற உலகியல் கடமை இல்லையா? கடமைகளுக்கு நடுவிலே காதல் செய்தல் என்றுதான் பொருளை தவிர கடமைகளை விட்டுட்டு காதல் செய்வதல்ல. பெருமானை நினைந்து கொண்டே செய்யணும். எதை செய்தாலும் பெருமான் நினைப்போடு சொல்லணும். ஐயா நீ வேலை இது யாரு என்னால நினைக்கவே முடியலையா அப்படின்றத விட வேலைக்கு நடுவுல பெருமான் நினைக்கலாமே. காய்கறி சொல்ல எதையோ நினைச்சு காய்கறி அறிகிறத விட சிவனே சிவனே காய்கறி நினைப்பு தானா வந்துடும். எத்தனை முறை அறியணுமோ அத்தனை முறை சிவம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலே காலமுண்டாகவே காதல் செய்து உய்மின். எதை செய்தாலும் இது நம்முடைய செயல் என்று நினைக்காமல் நான் செய்கிறேன்னு சொல்லாம எல்லாம் சிவன் செயல் நினைத்து சிவனருளாலே செய்கிறோம் என்று சொல்லி பாருங்கள். அந்த செயலாலே பலன் அதிகமாக இருக்கும். அதனாலே காதல் செய்து உய்மின் என்கிறார் மணிவாசகர் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. தாமோதரையா வாங்க. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருத்தறிய. ஏமா பத்மாவதி அம்மா பாட்டாங்க ஐயா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. சிறப்பு பாடல். இந்த திருவாசகத்துல இது உயிர்ப்பான பாடல்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாரையும் பாட சொன்னேன். திருச்சிற்றம்பலம். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலம் உண்டானோடு நான் முகன் வானவர் நன்னறிய. ஆலம் உண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. சிவாய் நம்ம. நன்றி ஐயா. தெரிஞ்சுட்டோம். வாழ்க வாழ்க வாழ்க. வேற யாரும் இருக்காங்களையா? அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். நான் பாடுறேன் ஐயா. பாடுங்க வரிசையா. ஐயா கூப்பிடுறோம் வரிசையா பாடு. ஐயா எல்லாரையும் கூப்பிடுவாரு, வரிசையா பாடுங்க. இல்லைங்க ஐயா, நீங்க கேட்டீங்களே வேற யாருன்னா இருக்காங்களா, சரி முடிக்கிறீங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாடலன்னு சொன்னேங்க ஐயா. அதுதாங்க ஐயா. நிகழ்ச்சி முடியல, விட்டு போனவங்க எல்லாரும் பாடணும்னு சொன்னேன். வாங்க வாங்க. ஐயா கூப்பிடுவாரு. யார் விட்டு போதோ ஐயா வரிசையா கூப்பிடுவாரு, பாடலாம். சிவலலிதா படிங்க. அடுத்தது வந்து முனுசாமி ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். காலமுண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலமுண்டானோடு நான் முகன் வானவர் நன்னறிய. ஆலமுண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. இந்த இடத்துல காலம், ஞாலம், ஆலம், மூலம் என்று 4 சொல். அதுதான் சைவ நன்னறி நான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் என்பது நாம் செய்கிற செயலுக்கான சரியை நிலை. ஞாலம் என்பது பெருமான் நினைத்து செய்கிற கிரியை. ஆலம் என்பது அவன் நமக்காக உண்டு அந்த இதனால அதை யோக நிலைன்னு சொல்லுவாங்க. மூலம் என்பது பெருமான் தான் நமக்கு மூலப்பொருள் என்ற ஞான நிலை என்று சொல்லுவார்கள். சீலம், நோன்பு, செறிவு, அறிவை இங்கே காலம், ஞாலம், ஆலம், மூலம் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார் என்று சொல்வது ஒரு மரபு. வாழ்க வாழ்க. நாங்கள் சித்தாந்த கருத்து தெரியாதுன்னீங்க, ஆனா எல்லா சித்தாந்த கருத்தும் விளக்குறீங்க. ஒன்றோடு ஒன்று திருமுறையோட சித்தாந்த கருத்தையும் சேர்த்து விளக்குறீங்க நீங்க. ஆனா சித்தாந்த கருத்து எனக்கு தெரியாதுன்றீங்க. அனைத்து அடியார் பெருமக்களையும் அதாவது இல்லப்பா, சித்தாந்த சைவ சித்தாந்தம் என்பத
சாத்திர நூல்களை படிச்சு தெரிந்துக்க அறிவு வேறு, தோத்திர நூல்கள் மூலமா சித்தாந்தத்தை காண்கிற அறிவு வேறு. ஐயா சாத்திர நூலும் ஃபுல்லாவே நீங்க சொல்றீங்க, எல்லா கருத்தையும் தோத்திர நூலோட லிங்க் பண்ணி சொல்றீங்க நீங்க. அதுதான் சிறப்பு. சிவாய நம. பலகால் படிச்சா தர்பான் உள்ளிருந்து உணர்த்துவான். ஒண்ணும் இல்ல, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. வாழ்க வாழ்க. பாடுங்க யாரு? முன்சாமையா. காலம் உண்டாகவே காத செய்துமின் கருதறிய ஞாலம் உண்டானோடு நான் முகன் வானவர் நன்னறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே ஆலம் உண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. நன்றி ஐயா. ஞான சம்பந்த பெருமான் அந்த திரு இளம்பையங்கோட்டூர்ல பாடினார், எனதுரை தனதுரையாக என்று சொல்லி. இன்னைக்கு நாம் இந்த பாட்டு படிக்க போறோம், இந்த பதிகம் படிக்க போறோம், இந்த பாட்டுக்கு நம்ம பொருள் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே படிச்சு அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சு ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்து அது சொல்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வந்து இன்னைக்கு இந்த பாண்டி பெயர் ஒரு சொற்பொழிவு பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இங்க வந்து உட்கார்ந்து அடியார்களை படிக்கிறார்கள். அடியார்கள் படிக்கும் போது அந்த பாட்டுக்கு நடுவுல அந்த கவனம் அங்க இருந்தா அந்த நேரத்துல பெருமான் என்ன உள்ளிருந்து உணர்த்தாரோ அதை சொல்றதுதான் இந்த நிகழ்ச்சியை தவிர நான் என்னுடைய பாண்டித்யத்தை காட்டுறதுக்காக சொல்ற செய்தி எதுவுமே இல்லை. என்கிட்ட எந்த குறிப்பும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. எல்லாம் பெருமான் உள்ளிருந்து கொடுக்கிறார். அதனால எனதுரை தனதுரையாக என்று கொள்ள வேண்டும். வாழ்க வாழ்க. நன்றி ஐயா. திருச்சிட்டம்பலங்கய்யா. அடியன் பாட்டுமாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். காலமுண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலமுண்டானோடு நான் முகன் வானவர் நன்னறிய ஆலமுண்டான் எங்கள் பாண்டி பிராந்தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலம் சாமி. இப்ப திருமுறை தமிழோசைக்கு என்ன சிறப்புன்னா, நான் இந்த பாட்டை படிச்சேன், இந்த பாட்டை நான் இந்த மாதிரி புரிஞ்சுக்கினேன் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு புலமை. ஆனால் இது அப்படியல்ல, பலரையும் பாட வைத்து அப்படி பாடுகிற போது நம்ம அதை கேட்டு அதுல வர செய்திகளை அந்த அடியார்கள் நோக்கத்துல அது என்ன மாதிரி அது வரும் அப்படின்னு பெருமான் என்ன உள்ளிருந்து உணர்த்தாலும் அதை சொல்றது நம்முடைய திருமுறை தமிழோசை. வாழ்க வாழ்க. வேற யாரும் இந்த பதிவு படிக்கிறீங்களா? ஐயா சிவாயினம் ஐயா படிங்கம்மா. முடிச்சாங்கன்னா அடுத்த மிச்சம் 5 பாட்டு இருக்கே அதை படிக்கலாம். காலம் உண்டாகவே காதல் செய்துய்மின் கருதறிய ஞாலம் உண்டானோடு நான் முகன் வானவர் நன்னறிய ஆலமுண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே ஆலமுண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நான் திருவாசகம் படித்தால் பெருமான் எனக்கு வழங்குகிறான் என்பதை விட அடியார்களுக்கு வழங்குகிறான் என்று சொன்ன செய்தி. ஆலமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்க்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான், அடியார்களுக்கு வழங்குகிற செய்தியாக இதை கொள்ள வேண்டும். அதுதான் திருமுறை தமிழோசை. வாழ்க வாழ்க. சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. காலம் உண்டாகவே காதல் செய்துய்மின் கருதறிய ஞாலம் உண்டானோடு நான் முகன் வானவர் நன்னறிய
காலம் உண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. திருச்சிற்றம்பலம். ஆனா யாருக்கு இதை வழங்குகிறான்? அடியவர்களுக்கு வழங்குகிறான். இப்ப காதல் யாரை செய்யணும்? அடியவர்களை செய்யணுமா ஆண்டவனை செய்யணுமானா? ஆண்டவனை கண்டதில்லை, ஆனால் அடியவர்களை காதலித்தால் ஆண்டவன் தானே வந்து நம்மளே புகுந்து விடுவான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. பட்டமால் படிக்கல, தனலட்சுமி அம்மா படிக்க. திருச்சிற்றம்பலம். காலம் உண்டாகவே காதல் செய்துமின் கருதறிய ஞானம் உண்டானோடு நான் முகன் வானவர் நன்னறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன்னடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. ஆலம் உண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன்னடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். இதுல மூல பண்டாரம்னு சொல்ற ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, பெருமான் மணிவாசக பெருமானுக்கு என்னைக்கு உதவினா ஆவணி மூலத்திலே உதவினான். நரியை குதிரை பரியாக்கி நடந்த செய்தி என்னைக்கு நடந்தது? ஆவணி மூலத்திலே நடந்தது. அதனாலே அதை மூல பண்டாரம் என்று சொன்னார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. பட்டமால் படிங்கம்மா. படிக்கிறேங்க ஐயா. வாங்கம்மா. 8:36 வச்சு கேட்டு இருக்கேன் ஐயா, கேட்டு இருக்கேன். வாழ்க வாழ்க. காலம் உண்டாகவே காதல் செய்து இமென் கருதறிய ஞாலம் உண்டானோடு நான் முகன் வானவர் நன்னறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டி பிராந்தன் அடியவர்க்கே மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. ஐயா கேட்டுதுங்களா ஐயா? நல்லா கேட்டுது. சரிங்க ஐயா. வாழ்க 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 வாழ்க. மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. ஆவணி மூலத்திலேதான் பெருமான் அருள் செய்தான். அந்த பெற்ற அருளை அவர் என்ன பண்ணாரு? அப்படியே அனுபவிச்சு ஆனி மகத்துல போய் பெருமானுடைய திருவடியில சேர்ந்தார் என்று சொல்லுவார்கள். அதனால நம்ம திருவாசகத்துக்குள்ள ஒன்று ஆவணி மூலம், இன்னொன்னு ஆனி மகம். ஆனி மகத்துல அவர் தில்லை கூத்தனை அடைந்தார். ஆவணி மூலத்திலே பெருமான் அவருக்கு நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்தார். அந்த செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. வந்தது பாரு ஐயா. கார்த்திகை மியூட் ஓபன் பண்ணோம். நடராஜா தான் ஓபன் பண்ணணும். சரிங்க சரிங்க ஐயா. அடுத்து ஆறாவது பாட்டு கண்டினியூ பண்ணிடலாம்யா. சிவாயனம் பண்ணுங்க ஐயா. மூல பண்டாரம்ன்றது சரியான விளக்கம் சொல்லுங்க ஐயா. மூல பண்டாரம்ன்றதுக்கு சரியான விளக்கம். மூலம் என்பது பிக்சட் டெபாசிட்ல அதுதான் மூலம்னு பேரு. ஒரிஜினல் செலவு பண்ணாம அதனுடைய வருவாயை மட்டும் செலவு பண்றது அந்த பிக்சட் டெபாசிட் சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு மூலம்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த ட்ரெஷர் இருக்கிற ஃபண்ட் வச்சுக்கலாமா? தீராத ஃபண்ட் இது. மாணிக்க வாசகர் காலத்துல இருந்து குடுத்துட்டே இருக்கிறாரு, இன்னும் தீரல. வந்து வந்து எல்லாம் அள்ளிட்டு போறாங்க, இன்னும் தீரல. அதுதான் மூல பேரின்ப செல்வம் சொல்றாங்க. பேரின்ப செல்வமா அதான் மூல பண்டாரம் என்பது. அருள் செல்வம் பொருள். இல்ல எல்லாத்த விட சரியான பொருள் எப்படியா இருக்கும்னா, மூல பண்டாரம் என்பது அவன் அந்த ஆவணி மூலத்திலே கொண்டாந்து கொடுத்த அது செய்தான பரிமேற்கொண்ட பாண்டியரான்னு சொன்னனால ஆவணி மூலத்திலே அவன் பண்டாரமாக வந்து பாண்டியர்க்கு அருளினான்னு சொல்ற இத செய்திய சொல்லுவாங்க அந்த வரலாற்றுப்படி. அதனால மூலம் என்பது ஆவணி மூலத்தை குறிக்கும் என்றும் சொல்லுவார்கள். ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு, அருள்நிதினு சொல்லிட்டாரு. அருள்நிதி தரவரும் ஆனந்தமலை. அருள்நிதி தரவரும் ஆனந்தமலை. அதனாலதான் சிவானந்த விளைவுன்னு தலைப்பு அதுக்கு.
வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. அதுதான்யா மூல பண்டாரம். கரெக்ட்யா. நமக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு மூல பண்டாரம் கிடைச்சிடுச்சுமா. ஆமா. அப்படி கருதி நம்ம செயல்படணும், அவ்வளவுதான். சிவாயிரம். அதனாலே என்ன பண்ணா காதல் செய்து உய்மின் அது யாருக்கு கிடைக்கும்? அடியவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் அப்படின்ற. வாழ்க வாழ்க. அடுத்த ஆறாவது பாட்டு சரஸ்வதி அம்மா வாங்க. ஈண்டிய மாயா இருள் கட, ஈண்டிய மாயா இருள் கட, எப்பொருளும் விளங்க, தூண்டிய சோதியை மீனவனும், தூண்டிய சோதியை மீனவனும், சொல்ல வல்லன் அல்லன், வேண்டிய போதே விலங்கு இல்லை, வேண்டிய போதே விலங்கு இல்லை, வாய்தல் விரும்பி மின்தாள், பாண்டியனார் அருள் செய்கின்ற, பாண்டியனார் அருள் செய்கின்ற முத்தி பரிசு இதுவே, பாண்டியனார் அருள் செய்கின்ற முத்தி பரிசு இதுவே, ஈண்டிய மாயா இருள்கட எப்பொருளும் விளங்க, தூண்டிய ஜோதியை மீனவனும் சொல்ல வல்லவன் அல்லன், வேண்டிய போதே விலங்கிலை வாய்தல் விரும்பி மின்தாள், பாண்டியனார் அருள் செய்கின்ற முத்தி பரிசிதுவே, முத்தி பரிசு இதுவே. இதுதான் மூல பண்டாரம். அதான் பாண்டியனார் அருள்கின்ற முத்தி பரிசு என்ன. அப்ப மூலம் என்பது எதை குறிக்கும்? பெருமானுடைய திருவடியை குறிக்கும். அதுதான் உண்மையான செல்வம். செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வனு பெருமானுடைய திருவடிதான் மூல பண்டாரம். அதுதான் முத்தி பரிசு. அந்த முத்தி பரிசு என அடைக்கும் பெருமானை நினைப்பதனாலே ஈண்டிய மாயா இருள்கட, மாயை என்ற அந்த மாயை இதனை உதரவும் இருளாகிய ஆணவம் அடங்கவுமாக செய்திக்காக அவனை காதல் செய்து உய்மின் என்று சொல்ற மாதிரி அந்த முன்னட பாட்டுக்கு விளக்கமாக ஈண்டிய மாயா இருள்கட என்று சொன்னார். மாயை விலகும் ஆணவம் அடங்கும்னா இருவினை ஒப்பு மலபரி பாகம். வாழ்க வாழ்க. ஆனந்தலட்சுமி வாங்க. மாயவன் அப்பரிமே. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா. ஐயா ஐயா குழந்தை நல்லா இருக்கா ஐயா? நேத்து ரொம்ப சந்தோஷம். ஐயா இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. அவனுக்கு நிமோனியா ஃபீவர் மாதிரி இருந்தது ஐயா. அது இப்போ நல்லாயிட்டு இப்போ ஜுரம் எல்லாம் குறைஞ்சி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாயா. நேத்து நைட்டு ஒரு ஊசி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாலிடாவே கொடுக்க சொல்லிருக்காங்களா ஐயா? கொஞ்சமா தான் கொடுக்கணும், ரொம்ப அதிகமா கொடுத்துடக்கூடாது. ஆமாங்க. அடியார் அனைவருக்கும் நன்றிங்க ஐயா. பெரியக்கு நன்றிங்க ஐயா, சின்ன ஐயாக்கு நன்றிங்க ஐயா, திருச்சிற்றம்பலம் சுவாமிக்கு நன்றிங்க ஐயா, அம்பாளுக்கு நன்றிங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. நன்றியால் வாழ்வதுள்ளம் உலகுக்கு ஒரு நன்மையாலே. வாழ்க வாழ்க. நன்றி 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 நன்றிங்க. பாடுங்கம்மா. மாயவன் அப்பரி மேல் கொண்டு மற்றவர் கை கொலலும் போயரும் இப்பிறப்பென்னும் பகைகள் புகுந்தவர்க்கு ஆயரும் பெரும் சீருடை தன் அருளே அருளும் சேயம் நெடும் கொடை தென்னவன் சேவடி சேர்மின்களே சேய நெடும் கொடை தென்னவன் சேவடி சேர்மின்களே சேய நெடும் கொடை தென்னவன் சேவடி சேர்மின்களே. பொதுவா மாயவன் என்ற சொல்ல திருமாலை குறிப்பிடுவார்கள். ஆனா இங்க மாயவன் அப்பரிமேல் வரன்னு சிவனை குறிப்பிடுகிறார். ஏன்? மாயை என்பது இரண்டு வகை. ஒன்று நாம் இந்த உலகத்திலே மயங்குகிற அந்த மாயை, அது உலகியல் மாயை.
ஆனா அருளியல் நிலையிலே அவன் நமக்கு தருகிற மாயா தனு விளக்கு. இந்த உடம்பை அவன்தான் தந்தான், இந்த உயிருக்கான உடம்பை அவன் தருகிறான். அது மாயா தனு விளக்குன்னு பேரு. அந்த மாயா தனு விளக்கை நமக்கு வழங்குகிற பெருமானாகிய அந்த மாயவன் பரிமேல் வந்து நம்மை ஆட்கொண்டான் என்ற செய்தியை சொல்கிற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு. ராணி அம்மா வாங்க. வணக்கங்க ஐயா. சிவாய நமங்க ஐயா. வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்து இலையழுத்தி அழிவில் கருணையை காட்டி கடிய வினையகற்றி பழமளம் பற்ற தாண்டவன் பாண்டி பெரும் பதமே முழுதுலகும் தருவான் கொடையே சென்று முந்துமினே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமான் பரிமேல் வந்தான், குருவாக வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக வந்தான்? பழமலம் பற்றறுத்து ஆண்டவன். நம்முடைய பழவினையாகிய சஞ்சிதம், அதை எஞ்சி வினைன்னு சொல்லுவாங்க. அந்த எஞ்சி வினையை அறுத்தால் ஏன்ற வினையை அனுபவித்து கழிக்கலாம். ஏறு வினையாகிய ஆகாமியம் பாராமலே போகும். எல்லாம் சிவன் செயல் என்பதன் வாயிலாக. அதனால பழமலம் பற்றறுத்ததற்காக அவன் பரிமேல் வந்தான் என்ற செய்தியை சொல்கிற 8வது பாடல். வாழ்க வாழ்க. 9வது பாட்டு. தேவகி கணேஷ் ராஜா வாங்க. இருக்கீங்களா? சிவையா அடியான் படிக்க. ஐயா நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. வாங்கம்மா. படிங்க, நான் கேக்குறேன் ஐயா. நீங்க படிக்கலாம், நீங்க படிக்கலாம். ஐயா அடுத்த பாட்டு படிப்பாங்க. படிங்கம்மா. 8, 36, 9. 9வது பாட்டு படிக்க. ஐயா 10வது பாட்டு படிப்பாங்க. படிக்கிறீங்களா? சவுண்ட் இல்ல. படிங்க ஐயா. சரி படிங்க. ஐயா படிங்க, நீங்க படிங்க. அடுத்த பாட்டு படிக்கிறீங்களா? என்னங்க ஐயா? நீங்க அடுத்த பாட்டு படிக்கிறீங்களா? ஐயா 9 பாட்டா, நீங்க 10வது படிக்கிறீங்களான்னு? அது நான் படிக்கிறது இருக்கட்டும், என்ன கேக்குறதே நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சரி அப்ப 9வது பாட்டு ராஜா படிப்பார், 10வது பாட்டு ராணி அம்மா படிப்பாங்க. வாழ்க. சிவாய நம. விரவிய தீவினை மேலை பிறப்பு முன்னீர் கடக்க பரவி அன்பரை என்புருக்கும் பரம் பாண்டியனார் உறவியின் மேல் வர புந்தி கொளப்பட்ட பூங்குடியார் மர இயல் மேல் கொண்டு தம்மையும் தாமறியார் மறந்தே மர இயல் மேல் கொண்டு தம்மையும் தாம் அறியார் மறந்தே. பெருமானை பரவ வேண்டும். எதற்காக பரவ வேண்டும்? விரவிய தீவினை மேலை பிறப்பு முன்னீர் கடக்க. முன்னீர் என்பது இங்கே மும்மலத்தை குறிக்கும். ஆணவம் மாயை கண்மம் என்ற அந்த மும்மலத்தை கடுப்பதற்காக அந்த முன்னீரை கடத்த சொன்னாங்க. அந்த முன்னீரை கடக்க பெருமானை பரவினால் அவன் நம்மை என்பையும் உருக்கி ஆட்கொள்வான். பரவிய அன்பரை என்புருக்கும் பரம் பாண்டியனார் என்ற மணிவாசகர் வாக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து ராணியம்மா கடைசி பாட்டு. கூற்றை வெண்டங்கைவர் கோக்கையும் வென்றிருந்தழகார் வீற்றிருந்தான் பெரும் தேவியம் தானூர் மீனவன் பால் ஏற்று வந்தார் உயிர் உண்ட திரள் ஒற்றை சேவகனே தேற்றமில்லாத சேவடி சீக்கின சேர்மின்களே ஏற்றமில்லாத சேவடி சீக்கின சேர்மின்களே சேர்மின்களே சேர்மின்களே. திருச்சிற்றம்பலம். எதற்கு முன்னீரை கடக்க வேண்டும்னா கூற்றை வெல்வதற்காக. அதனால நாம் மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு உருப்படாமல் இரவாத இன்ப அன்ப பெறுவதற்காக
கூற்றை வென்று ஆங்கு ஐவர் கோக்களை, அந்த ஐம்புல ஆசைகளை விடுவதற்காக பெருமானை நீங்கள் வந்து சேருங்கள். தேற்றமில்லாதவர் சேவடி சிக்கனச் செருன, பெருமானுடைய திருவடியை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சேவடி சிக்கனச் சேர்மின்கள் என்றார். அந்த சேவடிதான் உண்மையான மூல பண்டாரம் என்று அந்த சிவானந்த விளைவை சொல்ற பதிகம். வாழ்க வாழ்க சொல்லி இப்ப நம்ம பொன்னூசல் பாடி இது சொல்லி முடிச்சிடலாம். ஐயா, கூற்றை வென்று ஆங்கு ஐவர் கோக்களையும், அந்த ஐவர் ஐம்பது ஆசைகள் இல்லையா, அது அவங்கதான் நம்ம ஆட்சி செய்யறாங்க. அதனால அவளை கோன்னு சொல்றாரு. கோன்னா அரசன். நம்மளை யார் ஆட்சி செய்யறதுன்னா அது ஐம்பது ஆசைகள் தான். அதனால அந்த கோக்களையும் வென்றார், கூற்றையும் வென்றார், ஐவர் கோக்களையும் வென்றார், ஐம்பது ஆசைகளை அறுத்தார். ஆமா, சிவாய அவர்கள் தான் அரசாட்சி செய்கிறார். அதனால ஐவர்களை கோக்களை என்று சொல்கிறார். ஆமா ஆமா, சிக்கன சேர்மன்களை உறுதியா பிடிச்சி சொல்லிடுறாங்க. சரி, அதனுடைய கண்டினியூஷன் தான் அடுத்தது. பிடித்த 10 37வது பதிகம். நன்றி நன்றி. அடுத்தது பொன்னூசல். திருப்பொன்னூசல். அடுத்த பாட்டுக்கு முன்னோரு சொல்லிட்டாரு. ஆமா, வாங்க தேவகி அம்மா படிக்கிறீங்களா? பொன்னூசல் வாங்க. நாலாவது பாட்டு படிக்கிறீங்களா? சிவாயம். அரங்கோயா வந்திருக்காரு. அரங்கோயா அது மியூட் ஓபன் பண்ணால தெரியலையே. மியூட் ஓபன் பண்ணல. வாங்க திலகவதி அம்மா படிங்க. பொன்னூசல் 4வது பாட்டு படிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஒரு நிமிஷம். 4வது பாட்டு. அடுத்த பாட்டு பத்மாவதி அம்மா படிக்க சொல்லுங்க. பத்மாவதி அம்மா குரல் கொடுக்குறாங்க. அடைக்க பத்மாவதி அம்மா. சரி, ரைட். சிற்றம்பலம். அப்புறம் கூப்பிட கோச்சிக்கு போறாங்க. நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சுதோள் மாடமணி உத்தர கோசமங்கை மஞ்சுதோள் மாட மணி உத்தர கோசமங்கை அம்சோலால் தன்னோடு கூடியடியவர்கள் நெஞ்சுளே நின்று அமுதம் மூறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பருப்பான் தூய புகழ் பாடி குஞ்சமாபல் வளையேர் பொன்னூசலாடமும் குஞ்சமாபல் வளையேர் பொன்னூசலாடமும். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவாய அடைக்க வாங்க. சிவாய நம்மையா. விடுமீன் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை. உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமேன். அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. புடைப்பட்டுருகி போற்றுவோ புயங்கன் ஆழ்வான் புகழ் கலையே. புடைப்பட்டுருகி போற்றுவோ புயங்கன் ஆழ்வான் புகழ் கலையே. நன்றி சிவா. பெருமான் எதற்கு புகழ்வது, எதற்கு போற்றுவது? என்னுடைய புகழை களைவதற்கு. நான் புகழ் அடைய வேண்டாம், வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம்ன்ற மாதிரி. வாழ்க வாழ்க. ஆனந்தலட்சுமி அம்மா வாங்க, வாழ்த்து படிங்க. ஆனந்தலட்சுமி அம்மா. பண்ணில் நல்ல வண்ணம் இருக்காங்களா? லைன்ல இருக்காங்களா? ஜான்சி ராணி அம்மா வாங்க, வாழ்த்து படிங்க. மண்ணில் நல்ல வண்ணம்
வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்லது உறும் கழுமல வள நகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. வேற யாருன்னா இருக்காங்களா? நித்திலாமா படிங்கம்மா, வாழ்த்து படிங்க. வாழ்க அந்தணர். இல்ல வரல, லைன்ல வர்றாங்களா? லைன்ல உமாமா வாங்க, உமாமா வாங்க. வாங்க. நித்திலாமா வாழ்த்து படிங்க. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக. ஆள்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துய தீர்க்கவே. நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. வாழ்கவே வாழ்க என் அந்து திருவடி வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன்தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. திருச்சிற்றம்பலம். நடராஜா இருக்காரையா? நடராஜா வந்துட்டீங்களா? சிவாய நம. உமாமா படிங்க வா. வால்மீகில் வளாது பெய்ய. சிவாய நம. திருச்சிற்றம்பலையா. வான்முகில் வளாது பேய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவன் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலையா. வாழ்த்து வேற யாரோ படிக்க விரும்புறீங்களா? சிவாய நம. நடராஜா வந்துட்டீங்களா? ஐயா படிக்கிறேங்க வாழ்த்து. படிங்க. வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்ட வார்செவிகள் வாழி அவனை வணங்கும் முடிச்சென்னி வாழி அவன் சீர்பாடும் வாய். திருச்சிற்றம்பலம். வேற யார் படிக்கிறீங்களா? ஐயா நமஸ்காரம். படிங்க. எங்கே ஸ்ரீதேவி வார்த்தைகளை ஸ்ரீதேவி